ரகுவம்சம் 42ஆம் பகுதி. பகலில் ஒளியின்றி இருக்கும் ஜோதிர்வதா எனும் கொடி இரவில் ஒளியினைப் பெற்று சுற்றியுள்ள இருளைப் போக்கும். அவ்வாறே கொடி போன்ற கௌசல்யை உரிய நேரம் வந்தபோது ஒளி மிகுந்த குழந்தை ஒன்றைப் பெற்று தசரதனின் கவலை எனும் பெரும் இருளைப் போக்கினாள். அக்குழந்தை உலகின் பாவ இருளை போக்கும் ஒளியாகவும் உதித்தது. மிகவும் அழகுடையதும் காண்போரை வசீகரிப்பதுமான அக்குழந்தைக்கு மிகுந்த அழகுடையவன் என பொருள்படும் வகையில் ராமன் எனும் பெயரினை உலகிற்கே நன்மை தருவதும் மகா மங்களகரமானதுமான அப்பெயரை தசரத மன்னர் சூட்டினார். ரகுவின் வம்சத்தினை துலக்க வந்த அந்த நிகரற்ற ஒளியுடைய ராமனால் அந்த அறையில் இருந்த தீபங்களெல்லாம் ஒளி குன்றி போயின. மழை காலத்தில் பெருக்கெடுக்கும் கங்கை நதியால் மூழ்கும் அதன் கரையானது வசந்த காலத்தில் நீர் குறைந்ததால் மணல் திட்டுகளாக காட்சியளிக்கும். அந்த வெண்ணிற மணலில் அன்று மலர்ந்த தாமரையினை வைத்து முனிவர்கள் தேவலோக பூஜையினை செய்வார்கள். கரைகளில் வெண்ணிற மணல் திட்டில் தாமரைகள் இருக்க இளைத்த மேனியுடன் காணப்படும் கங்கையின் காட்சி அழகானது. அவ்வாறே வெண்ணிற விரிப்பில் ராமன் அழகான மிருதுவான தாமரை போல் படுத்திருக்க அவன் அருகில் உடல் இளைத்த கங்கை போல் கிடந்தாள் கோசலை. பணிவு எனும் குணம் செல்வத்தை அழகு செய்வது போல தாயினை அழகும் பெருமையும் கொள்ளச் செய்பவனாய் ஒரு மகன் கைகேயிக்கு பிறந்தான். பரதன் என அவருக்கு பெயரிட்டான் தசரதன். நன்கு கற்ற பாடமானது நல்ல அறிவையும் தன்னடக்கத்தையும் உருவாக்கும். அவ்வாறு சுமித்திரை, லக்ஷ்மண சுவாமி மற்றும் சத்ருக்ன ஆழ்வார் என இரட்டை குழந்தைகளை பெற்றாள். ஸ்ரீ ராமபிரான் பிறந்த பின் உலகில் பஞ்சமும் நோய்களும் அகன்று எல்லா உயிர்களும் இன்புற்றிருந்தன. பகவானின் அம்சமாக ராமபிரான் அவதரித்ததால் சொர்க்கமே பகவானுடன் மண்ணில் குடியேறிற்று. பகவான் ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் எனும் 4 வடிவில் அவதரித்திருப்பதால் தூய்மையான காற்று 4 பக்கம் இருந்தும் வீசிற்று. இது ராவணனால் பெருத்த இன்னலுக்கு உள்ளான தேவர்களின் இந்திரன், யமன், வருணன், குபேரன் 4 திசைகளிலும் ஆறுதலை கொடுத்தது. அந்த தேவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டது போலிருந்தது. பெரும் அவதாரம் நிகழும் போது காற்று சுகமாய் வீசுதல் போல நீர்நிலைகளும் அமைதியாக தெளிந்திருக்கும். வானம் மிக நிர்மலமாய் விளங்கும். அவை எல்லாம் இங்கு அப்படியே நடந்தன. ராவணனின் கொடுமையால் அக்னியும் சூரியனும் கூட பெரும் இன்னல் அடைந்தார்கள். ராமன் அவதரித்ததால் மகிழ்ந்த அக்னி பகவான் புகையின்றி எரிந்தது. சூரியனின் பிரகாசம் துலங்க ஆரம்பித்தது. அவர்களின் துயரம் குறைய ஆரம்பித்தது. அந்நேரம் ராவணனின் கிரீடத்தில் இருந்த ரத்தினங்கள் தானே உதிர்ந்து கீழே விழுந்தன. அது அவனின் செல்வமெல்லாம் இனி நாம் அழிந்து விடுவோமே என அவை அழுது கண்ணீர் சிந்தியதை போலிருந்தது. அரசனுக்கு மகன் பிறந்ததால் அரண்மனையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க தயாரானார்கள். ஆனால் அதற்கு முன்பே தேவதைகளே வாத்தியங்களை முழங்கத் துவங்கின. ராமன் பிறந்ததால் தசரத மன்னனை விட அவர்களே மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்டிருந்தனர். அதனால் தேவலோக துந்துபிகளே முதலில் முழங்கின. வானிலிருந்து தேவர்கள் தேவலோக புஷ்பங்களை தசரத மன்னன் அரண்மனை மேல் பொழிந்தார்கள். இதனால் குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் மங்களகரமான காரியம் தேவர்களாலே செய்யப்பட்டது. அவர்களை தொடர்ந்தே தசரத மன்னன் பாரம்பரியமான மங்கள காரியங்களை செய்தார். தசரத மன்னன் அக்குழந்தைகளுக்கு ஜாத கர்ம நாமகரண சம்பிரதாயங்களை செய்து வைத்தார். அக்குழந்தைகள் தாய்மார்களுடனும் செவிலி தாய்களுடனும் இனிதே வளர்ந்தன. அவைகளோடு தசரத மன்னனின் மகிழ்வும் பெருமையும் கௌரவமும் வளர்ந்தது. நெருப்பு நெய்யினால் பெரிதாகி பிரகாசிப்பது போல இயல்பிலே ஞானமுள்ள அக்குழந்தைகளுக்கு கல்வி புகட்டும் போது இன்னும் அவர்களின் ஞானமும் அறிவும் நற்பண்பும் பிரகாசமானது. தேவர்களின் நந்தவனத்தில் வசந்த முதலான 6 பொழுதுகளும் ஒன்றாயிருந்தன.
ஒரு பொழுது இருந்தால் இன்னொன்று இராது எனும் பூலோக இயல்பு அங்கு இல்லை. அப்படியே பகவான் ஸ்ரீ ராமபிரானும் அவன் சகோதரர்களும் தங்களுக்குள் எந்த வேறுபாடுமின்றி மிக ஒற்றுமையாய் அன்பாய் தாங்கள் பிறந்த ரகுகுலத்திற்கே பெருமை தேடி தருபவர்களாக இருந்தார்கள். நால்வரும் மிக்க அன்பானவராயினும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சத்ருகனுக்குமான பந்தம் இன்னும் அதிகமானது. ஒருவரின்றி இன்னொருவர் இல்லை எனுமளவு பாச பந்தத்தில் இறுகி போனார்கள். அன்னை கௌசல்யை சுமித்ரைக்கு கொடுத்த பாயாசத்தின் பங்கினால் உருவான லக்ஷ்மண சுவாமி அவள் மகனிடமும், கைகேயி கொடுத்த பாயாசத்தால் பிறந்த சத்ருக்னன் அவள் மகனிடமும் நெருக்கமான அன்பு கொண்டிருந்தார்கள். பகவான் ஸ்ரீ ராமபிரானுடன் லக்ஷ்மண சுவாமியும் பரதாழ்வாரும் சத்ருக்னாழ்வாரும் இணைந்தே இருந்தார்கள். 42ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.